கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னை பற்றி வரும் பேச்சுக்களுக்கு நான் காது கொடுப்பதும் கவலைப்படுவதும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் என்னை பற்றிய பேச்சுக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது என்று எனக்கு வேண்டியவர்கள் சொல்கிறார்கள். மற்றவர்களை கவனிப்பதும் என் வேலை இல்லை என்று கூலாக பதில் சொல்லிவிட்டு தனது அடுத்த கட்ட வேலையை நோக்கியே பயணிக்கிறார் இசைஞானி அவர்கள். நீங்கள் என்னை பலமாக வாழ்த்திய சமயத்தில் நான் ஒரு சிம்பொனியை முடித்துவிட்டேன் என்று சிரித்து கொண்டே தனது பதிலை உதிர்க்கிறார். சிம்பொனி என்றால் நீண்ட ஆர்கெஸ்ட்ரா என்பது அர்த்தமாம். சினிமா பாடல்கள், வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் என இருந்த போதிலும் 35 நாட்களில் 4 மூமெண்ட் உள்ள ஒரு சிம்பொனியை அதை முழுவதும் எழுதி முடித்துவிட்டேன் என்று எனக்கு மகிழ்ச்சியான இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றும் கூறுகிறார். பல வருடங்களாகவே ராயல்டி என்ற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பாடல், நான் உருவாக்கிய பாடல் என் அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது, என் இசையை பயன்படுத்தக்கூடாது என்று பிரச்சனைகள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தனியார் நிறுவனம் தனது பாடல்களை எனது அனுமதியின்றி பயன்படுத்தி வருகிறது என்று அந்த நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய வழக்கு நடைமுறையிலும் இருக்கிறது. அதாவது கடந்த 1 மாதம் முழுவதும் இளையராஜா அவர்களின் சர்ச்சைதான். பலரும் பலவித கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். ஜூன் 2வது வாரத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் கூட அந்த தனியார் நிறுவனத்தின் வாதம், காப்புரிமை எதுவும் இளையராஜா அவர்களிடம் இல்லை, ஊதியம் பெற்றுக்கொண்டுதான் இசை சேவையை செய்தார், பணம் தந்த தயாரிப்பாளர்களுக்கே முதல் காப்புரிமை என்றும், நாங்கள் தயாரிப்பாளர்களிடமே ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளோம் என்றும், அத்துடன் இளையராஜா அவர்களிடம் நாங்கள் ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை என்றும் கூறினார்கள். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்கள் தனது பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை. ஆனால் இளையராஜா அவர்கள் தனது பதிப்பு உரிமையை பட தயாரிப்பாளரிடம் வழங்கிவிட்டார். உரிமையை வைத்திருக்க வேண்டுமானால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும். ஒப்பந்தம் எதுவும் செய்யாத நிலையில் உரிமையும் கேட்க முடியாது என்கிறது தனியார் நிறுவனம். மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளருக்கு அனுப்பிய நோட்டீஸை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், இளையராஜாவை இப்படம் கௌரவப்படுத்தியது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இப்பொழுது இவர்கள் கேட்கும் கேள்வி எல்லாம் இளையராஜா அவர்களுக்கு அப்பொழுது தோன்றியிருக்காது. இந்த மனுஷன் பணத்தை தாண்டியும் பல சாதனைகளை எட்டியவர். 7 சொரங்களுக்குள் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை உருவாக்கிய மனிதருக்கு ஒப்பந்தம் போட தெரியவில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை. அதீத புத்திசாலிகள் எல்லாம் தனது திறமைகளை வெளிப்படுத்தவே விரும்புவார்கள். அவர்களுக்கு ஒப்பந்தம், பணம் எல்லாம் பெரியதாக தெரியாது என்பார்கள். அது இளையராஜா அவர்களுக்கும் பொருந்தும். அதே சமயத்தில் அவரின் வழியில் எத்தனையோ துன்பம் அவரை மிரட்டிய போதும் அவருடைய ஆறுதலாக அவரின் இசையே இருந்தது. அதே நேரத்தில் இந்த காப்புரிமை பணத்தை இசைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு தான் தருகிறார். இருப்பினும் ஏன் இளையராஜா மீது இவ்வளவு கோபம் அனைவருக்கும் என்றும் தெரியவில்லை. பலரும் பணம் வாங்கி கொண்டுதான் இசையமைத்தார், அதற்கு ஏன் இப்படி இவர் காப்புரிமை கேட்கிறார் என்று கொந்தளித்தனர். பணம் வாங்கி வேலை செய்தாலும் அதை உருவாக்கியவன் நான் தானே என்கிறார் இளையராஜா அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படத்திற்கு டிஸ்கோ என்ற டீசர் வெளியானது. அது 1983 ரஜினி அவர்கள் நடித்த தங்கமகன் படத்தில் இளையராஜா அவர்களின் வா வா பக்கம் வா பாடலில் உள்ள வார்த்தைக்கான இசை கூலி டீசரில் இருப்பதாகவும், தன் இசையை பயன்படுத்த தன்னிடம் அனுமதி வாங்கவில்லை என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதும் இன்னும் அதிக கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடும் விமர்சனங்களும் எழுந்தன. ஆனாலும் அதை எதையும் கண்டுகொள்ளவில்லை இசைஞானி. இசை வெளியீட்டு ஒன்றில் பேசிய வைரமுத்து அவர்கள், சில நேரங்களில் இசையை விட மொழி பெரிது, இதனை புரிந்து கொண்டவர் ஞானி, புரிந்து கொள்ள முடியாதவர் அஞ்ஞானி என்றும் அடுக்கு தொடரில் வசனம் பேசினார். இதனை புரிந்து கொண்ட கங்கை அமரன் அவர்களும் அண்ணனுக்கு ஆதரவாக களமிறங்கினார். வைரமுத்து இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு நாங்களே காரணம் என்கிறார் கங்கை அமரன். இப்படியாக 1 மாதம் முழுவதும் சமூக வலைத்தளங்களில் இவர்களின் ரசிகர்களும் இளையராஜா அவர்களின் ரசிகர்களும் வைரமுத்து தான் பெரியவர், இளையராஜா தான் பெரியவர் என்று நெட்டிசன்கள் பகிர்ந்து கொள்ள சமூக வலைத்தளம் விழாக்கோலமானது. மக்கள் தனக்காக பேச ஆரம்பிக்கும் போது கவிஞன் தனது குரலை தனித்து கொள்ள வேண்டும் என்றார் வைரமுத்து.
வைரமுத்து அவர்களின் இந்த பதிவும் பிரச்சனையை மேலும் பெரிதாக்கியது. ஏற்கனவே இசையமைப்பாளர் அனிருத் மீது பலரின் இசையை அங்கே கொஞ்சம் எடுத்தும் இங்கே கொஞ்சம் எடுத்தும் பாடலை பதிவு செய்து வருகிறார் என்றும் பல விமர்சனங்கள் சில வருடங்களாகவே இருந்து வருகிறது. அனிருத் அவர்களுக்கு இசை தெரியுமா, இசை கற்றுக்கொண்டீர்களா என்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. வேட்டையன் படத்தை முடித்து வந்த ரஜினி அவர்களிடம் பட டீசர் மற்றும் இளையராஜா அவர்களை பற்றி கேட்டபோது எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை என்று நழுவி கொண்டார். இப்படி பல பிரச்சனைகள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த நிலையிலும் இளையராஜா அவர்கள் மொரீசியஸ் என்று ஓய்வெடுக்க சென்றுவிட்டார் என்றும் கடற்கரையில் கூலாக ஓய்வெடுக்கிறார், தன் மகனுக்கு உணவு ஊட்டி விடுகிறார் என்றும் பலரும் கூலிக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு கூலாக கடற்கரையில் ஓய்வெடுக்கிறாரே என்றும் சிரித்தபடியும் முறைத்தபடியும் திட்டியபடியும் ரசித்தபடியும் கமெண்ட் செய்தனர். அதையும் கூட அவர் எதுவுமே கண்டு கொள்ளவே இல்லை. அரை நூற்றாண்டாக தனது அயராது உழைப்பு மற்றும் தனது திறமையின் மூலம் தமிழ் ரசிகர்களை கட்டி போட்டவர். உலகெங்கிலும் இவருக்கு இசை ரசிகர்களும் இவரின் இசைக்கு சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை தலையாட்டும் ரசிகர்களே ஏராளம். நம் அமைதிக்கும் நமது துன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் என்று பலரகமான பாடல்களை உருவாக்கி நம்மிடம் கொட்டியிருக்கிறார் இளையராஜா அவர்கள். எல்லோரும் இளையராஜா அவர்களின் மீது வன்மம் கொண்டு பணம் வாங்கி கொண்டுதான் வேலை செய்தீர்கள், உரிமை என்ன உரிமை என்று கேட்கிறார்கள். ஆனாலும் இளையராஜா அவர்கள் உருவாக்கியவர் நான் தானே என்கிறார். ஒரே நாளில் பல இயக்குனருக்கு தனது திறமையினால் பல பாடல்களை உருவாக்கிய திறமையாளர். இவரின் இசையால் மட்டுமே பல படங்கள் பல நாட்கள் ஓடியதும் உண்டு. இளையராஜா அவர்கள் பலமுறை கூறுவது என் அனுமதியில்லாமல் பயன்படுத்துகிறார்கள் என்றுதான். அதுபோல் தனது பாடலை பொது காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது அவர் எந்த ராயல்ட்டியும் கேட்பதில்லை. இளையராஜா, எஸ்பிபி, வைரமுத்து, பாரதி ராஜா இவர்கள் நால்வரும் 30 வருடங்களுக்கு முன்பு நல்ல நண்பர்களாய் இருந்தவர்களே. இவர்களின் பிரச்சனை எப்போது தீரும் என்றே இதுவரை தெரியவில்லை. இளையராஜா இசையில் மறைந்த எஸ்பிபி அவர்கள் மேடை கச்சேரிகளில் பாட ஆரம்பித்த போது ஏற்பட்டதுதான் இந்த ராயல்டி பிரச்சனை. இன்னும் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. சமீபத்தில் தனது 81வது அகவை பிறந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள இவரின் ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் வாழ்த்துக்களை கூறியதும் கமல்ஹாசன் அவர்கள் கூட இளையராஜா எனது மூத்த அண்ணன் என்று கூறி வாழ்த்து தெரிவித்தார். கோடம்பாக்கம் ஸ்டூடியோ முன்பு வாழ்த்து சொல்ல வந்த ரசிகர்களின் பூங்கொத்துகளை பெற்று பேசிய போது இந்த பிறந்த நாளை நான் கொண்டாடவில்லை, எனது மகள் இறந்து சில மாதங்களே ஆகிறது, அதனால் நான் இந்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடவில்லை. ஆனால் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு வாழ்த்து சொல்லி கொண்டாடுகிறீர்கள். உங்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நெகிழ்ச்சியடைந்தார். அதுபோல் சென்ற ஆண்டு இளையராஜா அவர்களின் 80வது பிறந்த நாள் மிக விமர்சையாகவே கொண்டாடப்பட்டது. இந்நாளில் இளையராஜா அவர்களின் பயோகிராஃபி படத்தின் புதிய போஸ்டரை பிறந்தநாள் பரிசாக வெளியிட்டு இளையராஜா அவர்களை மகிழ்ச்சியடைய வைத்தது பட நிறுவனம். தனது பிறந்தநாள் பரிசாக வந்த தனது படத்தையும் பார்த்தும் ரசித்தும் மகிழ்ந்தார் இளையராஜா அவர்கள். 2005ஆம் ஆண்டு திருவாசகத்திற்கும் ஒரு சிம்பொனி இசைத்திருக்கிறார். தற்போது 4000 திவ்ய பிரபந்த பாடல்களுக்கும் சிம்பொனி இசைத்தார். இந்நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் கணித மேதை ராமானுஜன் அவர்களின் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆழ்வார்களால் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்த பாடல்களின் தொகுப்பிற்கு இளையராஜா சிம்பொனி இசைத்தார். இப்படி மக்களின் உணர்வுகளோடும் கலந்ததுதான் இளையராஜா அவர்களின் இசை. மாற்றவும் மறக்கவும் மறுக்கவும் முடியாதது. ஒரு இசை சகாப்தம் என்றால் அது இளையராஜா அவர்கள்தான். வயது 81 தொட்ட போதும் தன் இசையே அவரின் மூச்சாகவே இருக்கிறது. எப்பொழுதும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.